என் பேர் பால்கி ஐயர், பாலகிருஷ்ணன் ஐயர். நான் தான் ஃபவுண்டர் சிஇஓ பிரிட்ஜ் கிரீன் அப்சைக்கிள். அதுதான் எங்கள் கம்பெனி பேர். பிரிட்ஜ் கிரீன் அப்சைக்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரீசைக்ளிங் கம்பெனி, பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி கிரிட்டிக்கல் மினரல் ரெக்கவரி கம்பெனி. இந்த சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பெரிய பிரச்சனை வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தான். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நிறைய விஷயத்தில் போகுது. நம்ம பேட்டரியாக இருக்கட்டும், பவர் பிளான்ஸாக இருக்கட்டும், ஃபார்மசிட்டிக்கலாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர், எல்லா விதமான இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தேவைப்படுது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோனில் கூட பார்த்தீங்கன்னா 30 விதமான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குது. எல்லா பேட்டரிலையும் நிறைய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஆனால் நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணுறோம். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணுல ஒரு பேட்டரி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம், மூணுல ஒரு பேட்டரி இங்கே தான் பண்ணுறோம். ஆனால் அந்த பேட்டரியிலேருந்து வர வேஸ்ட்டு நம்ம இந்த ஊரில் வச்சுக்கிறதே இல்லை. இதுலேருந்து வெளில போயிடுது. நாங்கள் தமிழ்நாட்டில் வி பில்ட் த ஃபர்ஸ்ட் பிளான்ட். இது முதல் பிளான்ட் இங்கே. இந்த பேட்டரி அதில் எந்த வேஸ்ட் இருந்தாலும் அதை இங்கே வச்சு அதுலேருந்து நம்ம வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸை எடுத்து அதை திருப்பி நம்ம சர்க்குலர் எக்கானமி மாதிரி திருப்பி போடுறது தான் எங்களோட வேலை. அதுதான் இந்த பிளான்ட் பண்ணுறது. தமிழ்நாடுல இது ஃபஸ்ட்டு. நாங்கள் வந்து யூஸ் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப நவீன டெக்னாலஜி. முக்கியமாக நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்தது வந்து சேஃப்டிக்கு. சேஃப்டிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பேராமீட்டர். இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோம். எங்களோட ஸ்டாண்டர்ட் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கோம்னா, இது எந்த ஊரில் திறந்தாலும் இது ஒரு சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஹை ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம். இது நாங்கள் வந்து இப்போ கும்மிடிப்பூண்டி இந்த ஏரியாவில் திறந்திருக்கோம். இது எங்களோட முதல் பிளான்ட்டு. இதுக்கு முன்னாடி சின்ன பிளான்ட் நாங்கள் கிண்டியில் திறந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு பிளான்ட் மறைமலை நகர்லேயும் ஒரு பிளான்ட் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுற செகண்ட் லைஃப் யூஸ் பண்ணுற பிளான்ட் திறந்திருக்கோம். இது வந்து இட் இஸ் நாட் த லாஸ்ட் பிளான்ட், இட் இஸ் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளான்ட். பட் இதை வச்சு மேலும் மேலும் இதை தாண்டி இன்னும் பெருசாக ஒரு போட பார்க்குறோம். நாங்கள் இந்த ஏரியாலே பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாடுல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த பிளான்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னாலே நாங்க வந்து யூஸ் பண்ணிருக்கிறது நிறைய வெண்டர் சப்ளையர்ஸ் எல்லாமே தமிழ்நாடு பேஸ்ட் சப்ளையர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த பிளான்ட்ல மட்டுமே நாங்க கிட்டத்தட்ட 100 வேலை கிரியேட் பண்ண போறோம். அதுதான் பண்றது எங்களோட பிளான். ரெண்டு விதமான வேலைகளும் கிரியேட் பண்ணுவோம். ஆப்ரேட்டர்ஸும் இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹை அண்ட் இன்ஜினியர்ஸும் கிரியேட் பண்றோம். இது வந்து நல்ல ஒரு இன்ஜினியரிங், நம்ம நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், நம்மகிட்ட நிறைய காலேஜஸ் இருக்கு. நாங்கள் ஆல்ரெடி வேர் பார்ட்னரிங் வித் குட் யூனிவர்சிட்டிஸ், ஐஐடி மெட்ராஸ், டிஐடி, செயின்ட் ஜோசப்ஸ், இது அத்தனை யூனிவர்சிட்டிஸோட நாங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து வர இன்ஜினியர்ஸ்லாம் நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம். அதை தவிர்த்து ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி வேலை வாய்ப்பு கொடுத்தோம். இதை தவிர்த்து நாங்கள் யூஸ் பண்ணுற நிறைய வெண்டர்ஸ், அவங்களெலாம் நாங்கள் வந்து தமிழ்நாடு இருக்கிற வெண்டர்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் அது மூலமாகவும் அது வேலை வாய்ப்பு வரணும் தான் எங்களோட நோக்கம். உங்களை சார்ந்து இது சார்ந்து வந்து நிறுவனங்கள் வந்து ஒர்க் பண்ண வாய்ப்பு. ஏன்னா இந்த ப்ராடக்ட் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் சப்ளை பண்ணுங்க. இதை சார்ந்து ஒரு ஐடியா வச்சுருக்கவங்க டெஃபினட்டா வரலாம் சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பேட்டரிங்கிறது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஊர்ல இந்தியாலேயே ஆல் ஓவர் இந்தியா பேட்டரி மேனுஃபேக்சரிங் இஸ் பிகம் அ பிக் டீல். பட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் த பிக்கெஸ்ட் அன்அவைலபிலிட்டி இஸ் த ரா மெட்டீரியல்ஸ். அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதனால தான் நம்மளால பேட்டரி செல் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியல. இந்தியாவில் நிறைய மிக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பேக் மேனுஃபேக்சரிங் தான் இருக்கு. செல் மேனுஃபேக்சரிங் இல்லாததுக்கு காரணம் நம்ம கிட்ட அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இல்லை. இந்த மாதிரி ஒரு பிளான்ட்னால நம்ம செல் மேனுஃபேக்சரிங் நிறைய ஆரம்பிக்கலாம். அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் நீட். ஏன்னா இந்த ஒரு ரா மெட்டீரியல் வச்சு தான் நம்ம செல் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். அதை நாங்கள் இங்கே குயிக்காக அந்த டொமஸ்டிக் சப்ளை செயின், இந்த ஊர்லேயே இருக்கிற மாதிரி சப்ளை செயின் கிரியேட் பண்ணனால நிறைய பேட்டரி மேனுஃபேக்சரிங் நம்ம இங்கே கொண்டு வரோம். நல்ல கொஸ்டின். நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லா விதமான ஃபார்ம் ஃபேக்டர் அது எப்படின்னா சைஸ். ஒரு செல்ஃபோனில் போட்டிருந்தாலும், ஒரு காரில் போட்டிருந்தாலும், ஒரு பெரிய பஸ்ஸில் போட்டிருந்தாலும், இல்லாட்டி ஒரு சோலார் பிளான்ட்டோட இருக்கிற ஒரு இதில் போட்டிருந்தாலும், எந்த விதமான சைஸ் இருந்தாலும் அந்த பேட்டரிலாம் நாங்கள் இங்கே ரீசைக்கிள் பண்ணுவோம். ஆனால் இதெல்லாம் லித்தியம் பேட்டரிஸ் மட்டும்தான் ரீசைக்கிள் பண்ணுவோம். நாங்கள் லெட் ஆசிட் அந்த மாதிரி பேட்டரிஸ்லாம் பண்ண மாட்டோம். ஒன்லி லித்தியம் பேட்டரிஸ். லித்தியம் பேட்டரிஸ்லேயே பல விதங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டெர்னரி பேட்டரிஸ், நிக்கல், கோபால்ட், மேங்கனீஸ்லாம் இருக்கிற பேட்டரி இருக்குது. இல்லை லித்தியம் எல்எஃப்பி பேட்டரிஸ், லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரிஸ் இருக்குது. அதில் எந்த மாதிரி பேட்டரி கெமிஸ்ட்ரி இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எந்த மாதிரி ஃபார்ம் ஃபேக்டர் சைஸ் இருந்தாலும் அது இங்கே பண்ணுறோம். ஆனால் லித்தியம் தவிர்த்து வேறு எந்த பேட்டரி நாங்கள் பண்ண மாட்டோம். இந்த பேட்டரிஸ் யூசேஜ் அதிகப்படுத்தி பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ ஈபியுடைய இதுதான் அதிகமாக போயிட்டு இருக்கு. அந்த பட்டில் வந்து அதை வந்து இந்த கண்ட்ரோல் பண்ணுறது. ரொம்ப நல்ல கொஸ்டின் சார். நாங்கள் பண்ணுறது வந்து ரெண்டு விஷயம். இங்கே வந்து பெரிய பேட்டரிலாம் வந்ததுன்னா முதல்ல வந்து ஒரு விஷயம் நாங்கள் அதுலேருந்து இருக்கிற கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எடுத்து திருப்பி போடுறோம். அதை நாங்கள் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது நாங்கள் இன்னொரு என்ன பண்ணுறோன்னா, ஒரு சில பேட்டரிகள் வந்து நீங்கள் வந்து அதை அழிக்கவே வேண்டாம், அதை ரீயூஸ் பண்ணலாம்.
அதில் ஏன்னா நிறைய சார்ஜ் இருக்குது. இப்போ நம்ம சின்ன வயசுலாம் வளரும்போது பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்து பேட்டரி போயிடுச்சு முடிஞ்சிடுச்சுன்னா அதை எடுத்து நம்ம வால் கிளாக்ல போடுறோம்ல. அதே மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கோம், ஏஐ பேஸ்ட் டெக்னாலஜி. அதை வச்சு எங்களால் பேட்டரியில் இன்னும் எவ்வளோ லைஃப் இருக்குது, இதை எங்கே யூஸ் பண்ண முடியுங்கிறத எங்களால் கணிக்க முடியும். அதை வச்சு நாங்கள் we are ஆல்ரெடி யூஸிங் இட் ஃபார் யூஸ் கேசஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை டேட்டா சென்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு கிரிட் கனெக்டட் சிஸ்டமாக இருக்கும், அதில் வந்து எங்களால் ஒரு செகண்ட் ஆர் செல் டவராக இருக்கட்டும், அதிலெல்லாம் எங்களால் போட முடியுது. இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈபியோட ஒரு ப்ரெஷர் நிறைய கம்மியாகும் ஈபிக்கு. ஏன்னா ஈபியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து லோடில் வந்துட்டே இருக்கு. ஒரு எலக்ட்ரிக் கார் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்லாம் அப்கிரேட் பண்ணவே முடியாது. அந்த லோடு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அந்த லோடை கம்மி பண்ணுறதுக்கு ஒரே வழி அந்த சைட்லேயே பேட்டரி போடுறோம். அதுதான் எங்களால் பண்ண முடியும். ஸோ நாங்கள் பண்ணுற செகண்ட் லைஃப் பேட்டரிஸ் டெஃபினட்டாக ஈபியில் வந்து நிறைய ப்ரெஷர் கம்மி பண்ணும். நாங்கள் ஆல்ரெடி 5 யூஸ் கேஸ் பார்த்துருக்கோம். சோலாரோடையும் ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயும் அப்புறம் ஒரு செல் டவர்லையும் எல்லாத்தையும் போட்டு நம்மளோட இது எப்படி வேலை பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. அதை வச்சு நாங்கள் இன்னும் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிபடி ஃபார் கமிங். தேங்க்யூ.